ஒரு பெண் குழந்தை பிறந்து ஜஸ்ட் 18 மாசம் தான். அதாவது 1.5 வயசுல உள்ள ஒரு குழந்தைக்கு பாலியல் கொடுமை நடந்திருக்கு. அந்த குழந்தை இன்னைக்கு நம்ம கூட இல்ல. Time travel. ஹாய் அனைவருக்கும் வணக்கம். ஹோப் யூ கைஸ் டூயிங் குட். நான் திவ்யா குமாரன். நம்மளோட டைம் டிராவல் சீரீஸ்ல ஒவ்வொரு எபிசோடும் ஒவ்வொரு இயர்க்கு டிராவல் பண்ணி அந்த இயர்ல நடக்கிற கிரைம் ஸ்டோரி, மோட்டிவேஷனல் ஸ்டோரி, பேய் கதைகள், அந்த மாதிரி நிறைய கதைகள் பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு எபிசோடும் நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் என்னோட டிக்டாக் அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த இன்சிடென்ட் பாகிஸ்தான் கராச்சியில் நடந்திருக்கு. ஏர்லி ஆஃப் ஆகஸ்ட், அதாவது இந்த வருஷம் இந்த மாசத்துல ஏர்லி ஆஃப் மந்த் நடந்திருக்கு. பிறந்து ஜஸ்ட் 18 மாசத்துல உள்ள அந்த குழந்தையோட பேர் ஐசால். அந்த ஐசாலுக்கு கொடூரம் செஞ்ச இந்த காயோட பேர் அப்துல் மனன். ஓகே, இவங்க எல்லாருமே பாகிஸ்தான்ல கராச்சிங்கிற ஒரு ஊர்ல தான் இருக்காங்க. எஸ்ஐசே. ஓகே, இவங்க கேர்ளோட அம்மா ஒரு சிங்கிள் மதர். இவங்க வேலைக்கு போகும்போது அந்த பேபியை டேக் கேர் பண்ணிக்க சொல்லி அவங்களோட ஆன்ட்டி வீட்டில தான் விட்டுட்டு போவாங்க. இந்த பையன் அடிக்கடி அந்த வீட்டுக்கு போறது, அந்த கேர்ள் கூட வெளியே தூக்கிட்டு போறது, ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுக்கறது, பொம்மை வாங்கி கொடுக்கறது, அந்த மாதிரி. இந்த காய் வேற யாருமே இல்லை, அவங்களோட ரிலேட்டிவ் தான். யூஸ்வலி பார்த்தீங்கன்னா நம்ம சொந்தக்காரவங்க இங்கே கிட்ட தூக்கிட்டு போகும்போதோ இல்லாட்டி பேபிஸ்ங்களுக்கு பொம்மை வாங்கி கொடுக்குறாங்க, ஸ்வீட்ஸ்லாம் கொடுக்கும்போது நம்ம அதை சகஜமாக தான் பார்ப்போம். அப்படிதான் அவங்க ஆண்டியும் பார்த்துருக்காங்க. ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவன் அந்த பேபியை தூக்கிட்டு ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிட்டு போயிருக்கான். ஆனால் எனக்கு தெரியல 18 மாசத்து பிள்ளைக்கு ஏன் ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுக்க அலோவ் பண்ணுறாங்கன்னு. அவன் இன்னும் அந்த மாதிரி தான் சொல்லி கூட்டிட்டு போயிருக்கான். பட் கூட்டிட்டு போயிட்டு ஒரு 20-25 நிமிஷத்துல கொண்டு திருப்பி அவங்க ஆண்டிக்கிட்டே கொடுத்துருக்கான். அவங்க ஆண்டி கிட்ட அவன் அந்த பேபியை கொடுக்கும்போது ஆக்சுவலி அந்த பேபி அன்கான்சியஸா இருந்திருக்காங்க, மயக்கமான நிலைமையில இருந்திருக்காங்க. அவங்க ஆண்டி நினைச்சிருக்காங்க பேபி தூங்குறாங்க போல இருக்குன்னு. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க அம்மாவும் பேபி வாங்கிட்டு போயிட்டாங்க. எல்லாரும் நினைச்சிருக்காங்க பேபி தூங்குறாங்க அப்படின்னு. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு நைட்டு படுக்கிறதுக்கு அவங்கள ஃப்ரெஷ்ஷா பண்றதுக்கு தூக்குனப்ப அவங்க கொஞ்ச நேரத்துல வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டோன்னா அவங்க அம்மா நார்மல் பேபி வாந்தி எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கிளீன் பண்ணிட்டு பெம்பர்ஸ் மாற்றும் போது, அதாவது டைப்பர் மாற்றும் போது அவங்க ரியலைஸ் பண்ணியிருக்காங்க அந்த பேபி கேர்ளோட பெண் உறுப்புல ரத்தமா இருந்திருக்கு. அந்த ரத்தத்தை பார்த்து பயந்துட்டு உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எதுவுமே பலனடிக்காம அந்த பேபி அந்த இடத்துல இறந்துடுறாங்க. இந்த பேக்ரவுண்ட்ல இருக்கான் இல்லையா, இந்த பையன் தான் அந்த வேலை செஞ்சது. ஸோ இவனுக்கு இந்த வருஷம் 17 வயசு. ஸோ போலீஸ் இவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இவனுக்கு மேல கேஸ், அதுக்கப்புறம் இவனுக்கு தண்டனை, அந்த ப்ரொசீடியர்ஸ்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. என்னதான் நடக்குது நம்மளை சுத்தி? நம்ம வீட்லயும் பிள்ளைங்கலாம் இருக்காங்க. இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது பதறது இல்லையா? ரீசன்ட்லி ஒரு மதர் என்னை கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு வீடியோ செய்யறப்ப அவங்க என்கிட்ட சொன்ன விஷயம் உண்மையான விஷயம். அவங்க சொல்றாங்க, உங்க வீடியோ பார்த்து நான் சம்டைம்ஸ் அழுந்துடுறேன், என் ஹஸ்பண்ட் கிட்ட கூட நான் அழுந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன், நமக்கும் பிள்ளைங்கள்லாம் இருக்காங்களே, எந்த மாதிரி வேர்ல்டுக்கு அவங்க என்டர் ஆகுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது பயமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எப்ப பார்த்தாலும் நம்ம ரொம்ப ஈஸியா சொல்லிடுவோம் இல்லையா? ஏன்னா ப்ரீவியஸ்லி இந்த மாதிரி கேஸ் போட்டப்ப 17 வயசு பிள்ளைங்க, 18 வயசு பிள்ளைங்க, 16 வயசு பிள்ளைங்களோட கேஸ் எல்லாம் போடுறப்ப இவ்வளவு நாள் ஏன் அமைதியா இருந்தாங்க அந்த கேர்ள்ஸ், இப்பதான் பேசுறாங்க அப்படிலாம் சில கமெண்ட்ஸ் வந்துச்சு. நான் அது எல்லாமே படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க போடுற எல்லா கமெண்ட்ஸும் நான் படிக்கிறேன். ஆனா யோசிச்சு பாருங்க, 18 மாசம் குழந்தை என்னங்க சொல்றது? 17 வயசுல இந்த பையனுக்கு தேவையா இந்த ஒரு விஷயம்? இந்த மாதிரி நியூஸ்லாம் படிக்கும்போது அவ்வளவு கோவம் வருது. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சின்ன பிள்ளைடா, குழந்தைடா, அதுகிட்ட கூடமான்னு. ஆனா ஒவ்வொரு பிள்ளைங்களோட வளர்ப்பும் வீட்டுல இருந்து தான் ஆரம்பிக்குது. பிள்ளைங்க என்ன பண்றாங்க, யாரு கூட பழகுறாங்க, என்ன மாதிரியான விஷயங்களை பாக்குறாங்க, இது எல்லாமே எத்தனை பேரண்ட்ஸ்க்கு இங்க தெரியும்? தயவு செய்து பிள்ளைங்க கிட்ட ஸ்ட்ரிக்டா இருக்கிற பேர்ல ஒரு கேப் கிரியேட் பண்ணாதீங்க. அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு என்ன தோணுது, அது எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி உட்காந்து பேசுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்களை செய்யக்கூடாது. இது எல்லாமே பேரண்ட்ஸ் நீங்க சொல்லலைன்னா ஃப்ரெண்ட்ஸ் வாடா செஞ்சு பார்க்கலான்னு சொல்லி கற்றுக் கொடுப்பானுங்க. இந்த கேஸ் பற்றி ரிசர்ச் பண்ணும்போது நிறைய பேர் அந்த சிங்கிள் மதரை தான் தப்பு சொல்கிறாங்க. நீங்கள் யாருக்கிட்ட பிள்ளைய கொடுத்துட்டு போகிறீங்கன்னு தெரியுமா, ஏன் அதெல்லாம் தெரிஞ்சுக்காம கொடுத்துட்டு போகிறீங்கன்னு. ஆக்சுவலி இவங்க தப்பு, அவங்க சரின்னு பேசுகிற இடத்துல இல்லை. அந்த குழந்தை இன்னைக்கு உயிரோடு இல்லை. 18 மாதம்ல உள்ள குழந்தை இந்த மாதிரி ஒரு கொடுமை கோத்ரூ பண்ணி இறந்து போயிருக்காங்கன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு சிங்கிள் மதரா அவங்க வேலைக்கு போய் தான் ஆகணும், அடுத்த பிள்ளைக்கு பால் வாங்குறதுக்கோ எனிதிங் காசு வேணும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல இருந்திருப்பாங்க. மேபி ஒரு ப்ராப்பரான ஒரு பேபி சிட்டர் கிட்ட கொடுக்குற ஒரு சுச்சுவேஷன்ல கூட அவங்களுக்கு ஃபைனான்ஷியலி இருந்திருக்காது. அவங்க சுச்சுவேஷனை நமக்கு என்னதுன்னு தெரியாது. ஸோ நம்ம எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் அவங்க மேல வைக்க வேண்டாம்.
வெளிய இருக்கிற பேரண்ட்ஸ் யாராவது என் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, நான் சொல்ற விஷயத்த கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கங்க. தயவு செய்து உங்க பிள்ளைங்க கிட்ட, "நீ ஆம்பள பையன்டா, நீ எப்படி வேணாலும் இருக்கலாம். நீ பொம்பள பிள்ளை, அடங்கி தான் போணும்." இந்த மாரி சொல்லாம, "நீ மனுசன், மனுசன மனுசனா ட்ரீட் பண்ணணும்." அந்த மாரி கத்துக் குடுங்க. இது முழுக்க முழுக்க என்னோட ஒப்பீனியன். நீங்க அக்ரி பண்றீங்கன்னா கீழ சொல்லுங்க. ஒருவேள உங்களுக்கு மாற்று கருத்து இருந்துச்சுன்னா, அதையும் கீழ சொல்லுங்க. யுவர் கமெண்ட்ஸ் ஆர் மோஸ்ட் வெல்கம். எல்லா கமெண்ட்ஸையும் நான் கண்டிப்பா படிப்பேன். மறக்காம இந்த வீடியோவ லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, ரீபோஸ்ட் பண்ணுங்க. உங்க பிள்ளைங்கள பாதுகாப்பா பார்த்துக்கங்க. அது மட்டும் இல்லாம யூடியூப் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. டைம் டூ டைம் நம்மளோட சீரிஸ்ல வர எல்லா எபிசோடும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா கிடைக்கும். தேங்க் யூ.